ஹாய் மக்களே, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி தீபாவளி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் கட்டிகிட்ருக்கிற புடவை தான்ப்பா தீபாவளிக்கு வாங்கினது. ஓகேங்களா? அது என்னான்னு தெரில, வீடியோவே வந்துட்டு இந்த தீபாவளிக்கு விருப்பம் இல்லாமல் எடுத்தது அப்படின்றத மாதிரி ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு தெரியாதில்ல, நான் சொல்லியிருப்பேன் உடம்பு முடியாத சூழ்நிலை அப்படின்ட்டு. சரி, நம்ம பிள்ளைங்களுக்காகவாவது நம்ம கொஞ்சம் அவங்களுக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்கணுன்ற மாதிரி அவங்களுக்காக ஏதோ பண்ணோம். சரிங்களா? அதில் பாருங்கள், டெல்லியில் பொறுத்தளவுக்கு எல்லார் வீட்லேயுமே சீரியல் போடுவாங்க. ஈவினிங் ஆன உடனே விளக்கு ஏற்றுவாங்க. நம்ம ஊரில் வந்துட்டு இங்கேருந்து போனவங்க வேண்டாம் செய்யலாம், ஆனால் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. விளக்கு ஏற்றுறது, சீரியல் போடுறது. கோயிலுக்கு போவோம், காலையிலையோ சாயங்காலமோ போவோம், நல்லா கறிப்பிடி எடுத்து சாப்பிடுவோம். அதுக்கப்புறமா பட்டாசு பொரிவானம் எதையாவது போட்டுட்டு டிவியில் போடுற பட்டிமன்றம் புது படம் எதையாவது பார்த்துட்டு அவ்வளோதான் தீபாவளி. இங்கே வந்துட்டு எல்லாமே என்ஜாய் பண்ணுவாங்க. பட் நாங்கள் எங்கே வெளியில் போகலப்பா, வீட்டிலையே வேலை சரியாக போயிடுச்சு. உடம்பு முடியாட்டியும் கூட எவ்வளவோ கஷ்டப்பட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கோலத்தை போட்டு ஒரு பிள்ளைங்கள்லாம் வச்சு கலரை போட்டு விளக்கு ஏற்றியாச்சு. ஹாப்பி தீபாவளின்னு எழுதி என் கோலம் அவங்களுக்கு நல்லா தெரியுதான்னு தெரியல. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? வீடியோவுமே அந்தளவுக்கு அலைஞ்சு எடுத்தது மாதிரி இருந்துச்சு. நாங்கள் இப்படி தான் விளக்கு ஏற்றுவோம். மெழுகுதிரி முன்னாடி ஏற்றுவோம், இப்போ மெழுகுதிரியெல்லாம் ஏற்றுறதில்ல. நெய் விளக்கு ஏற்றிட்டு அப்படியே எங்கள் தீபாவளி அப்படியே போச்சு. அப்புறமா மதியம் வந்துட்டு எங்கள் வீட்டில் போய் கறி வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறமா கறி குழம்பு வச்சோம், நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? கறி குழம்பு வச்சோம், அப்புறமா ஈரல் கிரேவி வச்சோம். அப்புறமா நாங்கள் தீபாவளி பலகாரம்லாம் அந்த தடவை நான் எதுவுமே பண்ணலப்பா. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அவங்க கடை போடுறாங்க, அவங்கக்கிட்ட இருந்து நாங்கள் விலைக்கு வாங்கிட்டோம். காராச்சேவு, தேன்குழல் முறுக்கு, மிக்சரு அப்படின்ட்டு. அப்புறமா வந்துட்டு வீட்டில் வந்துட்டு ஸ்வீட் ஏதாவது வேணும் அப்படின்னாங்க. அதனால் வந்துட்டு குலோப் ஜாமுன்னு வாங்கினோமா, ரசகுல்லா வாங்கினோம். குலோப் ஜாமுன் இல்லாமல் ரசகுல்லா வாங்கியாச்சு. வாங்கிட்டு பிள்ளைங்களுக்கு என்ஜாய் பண்ணாங்க. இந்த பாருங்கள், அதில் காலையில் நாங்கள் ஆப்பம் போட்டு சாப்பிட்டோம். இதுதான் எங்களுக்கு தீபாவளி பலகாரம். ஆனா வீட்டுக்கு போனா வச்சுக்கீங்களேன், நல்லா சமைச்சு போட ஆள் இருக்குது.